கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாட்களிலே ஆசியாவில் உள்ளதான 7 சபைகளை குறித்துள்ளதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தரிசனமும் அந்த சபைகளுடைய குறைவான பகுதிகளும் அந்த சபை எந்த நிலவரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பிரதிபலன் என்ன என்பதை குறித்தும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Now, during the past days, we have been considering the 7 churches in Asia as to the vision they had about the resurrected Lord Jesus Christ, the shortfalls of the church, and the rewards offered to them. சபை என்று சொல்லுகிறது ஒரு கூட்டம் அல்ல. When we say church, it does not refer to a group of people. ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அது என்ன சபை என்று சொல்லி எழுதி வைத்திருப்பது தேவனுடைய வசனத்தின்படி அது ஒரு சபை அல்ல. Nor is it a structure, a building, and that is not in accordance with the word of God. சபை என்று சொல்லுகிறது பரலோகத்தில் பேர் எழுதி இருக்குதான முதற் பேரானவர்களின் சங்கம் என்றுதான் வேதவசனத்திலே சொல்ல இருக்கிறது. The church is referred to as the congregation of the firstborn, and that is what the word of God says. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 23வது வசனத்திலே பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார். Hebrews 12:23, he says, you are come to the general assembly and church of the firstborn. அதாவது பரலோகத்திலே ஒரு மனிதனுடைய பெயர் எழுதப்படுகிற பல சந்தர்ப்பங்கள் உண்டு. There are various situations when a man's name is written in heaven. ஒரு பாவி மனம் திரும்புகிற நேரத்திலே பரலோகத்திலே தேவதூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. When a sinner repents, there is great joy amongst the angels in heaven, and then his name is recorded in the book of life. ஆலயத்திலே ரெஜிஸ்டர்ல உடைய பெயர் இருந்தா மட்டும் போதாது, பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனிதனுடைய பெயர் காணப்பட வேண்டும். It will not suffice if your name is written down in the church register. Your name should be there in the book of life in heaven also. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை படிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. Turning to Revelation chapter 20 verse 15, we see all those whose names were not found in the book of life were thrown into the lake of fire. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரத்திலே அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய ஒரு மறுபடியும் பிறப்பு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். When a man accepts the Lord Jesus Christ as his savior and is delivered of all his sins, he is born again and he has opportunity to see the kingdom of heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய வசனத்தின்படி அவன் முழுக்க ஞானஸ்நானம் மனம் திரும்பி பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு கிறிஸ்துவுடனே கூட அவன் பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்திற்குள்ளே அவன் கொண்டுவரப்படும் பொழுது அவன் ஞானஸ்நான சத்தியத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். Secondly is the experience of water baptism. After a man has fully confessed all his sins and he takes baptism by immersion and is conformed to the death of Christ, that is when he has this experience of water baptism. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய பெயர் எழுதப்படுகிறார். When a man receives the Holy Spirit with the sign of speaking in tongues, his name is written down in the book of life of the Lamb. ஆரம்ப நாட்களில் நாம் கேள்விப்பட்டது போல அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்காக ஒரு மனுஷன் நியமிக்கப்படுகிறான். மறுபகுதியிலே அவன் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையாய் மாறுகிறான். As we heard a few days ago, it is then that this man is ordained for God, and that is when he becomes part of the body of Christ, which is the church. நீங்கள் தேவனுடைய வீட்டின் அங்கத்தினராக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் மாற வேண்டும். It is not enough if you are a member of the church of God or the house of God, but you have to become a member of the body of Christ, which is the church. அப்படி கிறிஸ்துவின் சரீரமாக ஒரு மனுஷன் மாற்றப்பட்டால் அந்த சரீரமானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மாற வேண்டும்
என்று எபேசியர் 4 அதிகாரத்துடைய 11 வசனத்தில் இருந்து நாம் படிக்கிறோம். In Ephesians chapter 4 verse 11 onwards we understand that if a man becomes part of the body of Christ, he has to grow so that he might attain the fullness of Christ. அதற்காக அவன் 5 விதமான உத்தியோகங்கள் உள்ள ஒரு சபையிலே அவன் காணப்பட வேண்டும். For that he must be found in a church where there are 5 offices. சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக, கிறிஸ்துவின் நிறைவை அடையும்படியாக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார். And he ordained some apostles and prophets and evangelists and some pastors and teachers for the edification of the church so that the church might attain its fullness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக 8 விதமான ஊழியங்கள் சபையில காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துடைய 28வது வசனத்திலே இருந்து சொல்லியிருக்கிறார். Secondly, in 1 Corinthians 12:28 we read that there should be 8 kinds of ministries in the church. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே 9 விதமான வரங்களை குறித்தும் சொல்லியிருக்கிறார். At the same time we read of 9 kinds of gifts in 1 Corinthians chapter 12 verse 9. நீங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துடைய 4வது வசனத்திலே இருந்து 10ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்திலே 9 விதமான வரங்களை குறித்தும் அதே அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 1 Corinthians chapter 12 verses 4 to 10 we read of the 9 kinds of gifts mentioned there. ஆகையினால் ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஒரு சுயாதீனமான ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய நடத்திப்புக்குள்ளே அந்த கண்காணிப்புல மட்டும் இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. Therefore, O child of God who is saved, O child of God who has received the Holy Spirit, if you are under the leadership or the patronage of a servant of God who is living independently, you cannot grow. ஒரு குறிக்கப்பட்ட சப்ஜெக்ட்ல மாத்திரம் கடந்து போகிறதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கை. Spiritual life is not passing only in one kind of subject. இப்பொழுது உலகத்திலே ஒரு விஞ்ஞானி என்று சொன்னால் அவன் ஒரு குறிக்கப்பட்ட சப்ஜெக்ட்ல மாத்திரம் போகிறான். A scientist, for example, specializes or does research only in one field. நீங்கள் ஒரு விசுவாசம் அல்லாவிட்டால் ஒரு ஜெப ஜீவியம் இப்படிப்பட்ட ஒரே ஒரு பகுதியில மாத்திரம் வளர்ந்தால் போதாது. கிறிஸ்துவனுடைய சகல நிறைவை அடைய வேண்டுமானால் சர்வ கலாசாலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். If you attain maturity in faith or in purity or in prayer, that will not suffice. You have to attain perfection in all the virtues of Christ, and for that you have to come to the college where all the arts are being taught. உலகத்திலே நீங்கள் ஒரு பெரிய மனிதனாக ஒரு குறிக்கப்பட்ட பாடத்தை மாத்திரம் படித்து போய் வளர்ந்து கொண்டே இருக்கலாம், அப்படி அஸ்தமிக்கலாம். In the world maybe you can specialize and become an expert in one particular field. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை வரப்போகிறதான நித்தியத்தை மனிதன் ஆளுகை செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். At the same time, for a man to rule in the eternity to come, he should become like Christ. அதற்கு அப்போஸ்தலர்கள் தேவை, தீர்க்கதரிசிகள் தேவை, சுவிசேஷகர்கள் தேவை, மேய்ப்பர்கள் தேவை, போதகர்கள் தேவை என்றெல்லாம் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். And for that the Bible says you need apostles and prophets and evangelists and pastors and teachers. 9 விதமான வரங்கள் தேவை, 8 விதமான ஊழியங்கள் சபைக்கு இன்றியமையாததாய் இருக்கிறது. And 9 kinds of gifts and 8 kinds of ministries are imperative. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் ஆசியாவில் உள்ளதான அந்த 7 சபைகளுக்கும் தூதுகளை கொடுக்கிற நேரத்திலே அந்த சபையுடைய உண்மையான நிலவரங்களை அறிந்து ஆண்டவர் அங்கே தொடர்பு கொள்கிறார். That is why while communicating with the 7 churches in Asia, the Lord is able to make them understand what their real status and convey it to them. ஒவ்வொரு சபையிலும் குறைவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த குறைகளை நிறைவாக்குவதற்கு தூதானது அந்த ஊழியன் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. Most churches had their shortfalls, but the message to fill up all those shortfalls, to make them up, was there with the messenger. அதிலே இருந்து நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். ஒரு சபையை சீர்திருத்தி கிறிஸ்துவின் நிறைவுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமானால் அந்த சபையினுடைய தூதனுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ஒரு தூது வர வேண்டும். From this we understand that for a church to be rectified and to be brought to the fullness of Christ, this messenger or the servant of God must obtain a message from Jesus Christ. அந்த தூது அவனுக்கும்
அவனோடு சேர்ந்து அந்த சபைகளுக்கும் உரியதாயிருக்கிறது. That message is for him and for the church along with him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே ஆண்டவரிடத்தில் இருந்து ஆலோசனை பெற்று உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிற ஒரு ஐக்கியத்திலே, சபைக்குள்ளே, சர்வ கலாசாலைக்குள்ளே நீங்கள் வந்து சேரத்தான் வேண்டும். Therefore you have to come to a fellowship, a place where all where there is maturity available in all fields, where servants of God are able to obtain the message from God and impart it to you. அரசாங்க அங்கீகாரம் இல்லாத எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சின்ன சின்ன ஸ்கூல் எல்லாம் இருக்கு. There are so many little schools being established, mushrooming, that are not recognized by government. படிச்சாலும் சர்டிபிகேட்ல வேல்யூ கிடையாது. Even if you study in those schools, your certificate will have no value. நூற்றுக்கணக்கான ஸ்கூல்களை போல, கல்லூரிகளை போல இன்றைக்கு ஊழியங்கள் பல இடங்களில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மனதிலே சபைகளை கட்டுவேன் என்று சொல்லவில்லை, சபையை கட்டுவேன் என்று தான் சொல்லி இருக்கிறார். Now so also there are so many mushrooming hundreds of churches like those little schools. The Lord did not say I will build my churches. He said I will build my church. இங்கே ஒவ்வொரு பட்டணங்களிலும் சபைகள் இருக்கிறது. ஆனால் அந்த சபைகளுக்கு கொடுக்கப்படுகிற தூதினுடைய முடிவு பகுதியிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்ல இருக்கிறார். Here there is one church in each city, but the conclusion of the message is to him that overcometh. அப்படியானால் ஜெயமெடுத்து மனுஷன் வரும் பொழுது அவன் ஒன்றாக்கப்படுகிற இடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நாம் வழங்கிக் கொள்கிறோம். That means when a man overcomes, he has to come to a state of unity. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே அந்த ஸ்திரீயானவள் பிள்ளைகளை பெற்றாள் என்று சொல்லாமல் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி In இருக்கிறார். Revelation chapter 12, that woman begets not children but a child. அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. That child was taken up to God and to his throne. வெளிப்படுத்தின விஷயம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். You read that in Revelation 12:5. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இப்பொழுது நாம் சிந்தித்த வேத வசனத்தினுடைய அந்த பகுதிக்கு கடந்து வருவோமாக. Now let us turn back to our subject. 3 சபைகளை குறித்து, ஆசியாவில் உள்ளதான 3 சபைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். We have already considered 3 churches of Asia. எபேசு சபை, The church at Ephesus, ஸ்மிர்னா சபை, the church at Smyrna, பெர்கமு சபை. church at Pergamos. இந்த 3 சபைகளை குறித்து கடந்த நாட்களை நாம் சிந்தித்தோம். During the past days we studied these 3 churches. இனி 4 சபைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் போது சும்மா டச் பண்ணி போயிடுறேன். Now there are 4 more churches. We will just brush past them. There's no time. ஒரு சபையை குறித்து பேசுவதற்கு ஒரு நாளாகிலும் வேண்டும். Now we need at least one day to speak about one நீங்கள் church. உங்களுடைய சபைகளுக்கு சென்று உங்களுடைய ஊழியர்கள் மூலமாக இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கும்படியாக ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். You can go to your churches and ask your servants of God for details. You're all too ready, waiting to answer your queries. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலே இருந்து 24ஆம் வசனம் முடிய சில வசனங்களுக்குள்ள படியுங்கள். Revelation chapter 2 verses 18 onwards. தீராசபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லியதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தியத்தீரா சபையை குறித்து நாம் படிக்கிற நேரத்திலே முந்தின சபைகளிலே அதற்கு முந்தின 3 சபையிலும் இல்லாத சில விசேஷிக்கப்பட்ட காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. Now when we study this church at Thyatira, we read of certain special things that were not found in the preceding churches. அதிலே உன் அன்பை கிரியைகளை மாத்திரமல்ல உன் அன்பை என்று சொல்லி இருக்கிறார். He says, I know thy not only thy works but thy love. ஆனால் எபேசு சபையானது ஆதி அன்பை விட்டு விழுந்து போனது. ஆனால் இதிலே அன்பு இருக்கிறது.
The Ephesian church had fallen from its first love, but here love was there. எபேசு சபை அன்பிலிருந்து விழுந்திருக்கிறது, ஆனால் அதே நேரத்திலே தியத்தீரா சபையிலே அன்பு இருக்கிறதாக நாம் விளங்கிக் The கொள்கிறோம். Ephesian church had fallen as far as love was concerned, but the church at Thyatira still maintained its love. அன்பு என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் ரொம்ப இன்பமானது, பிரியமானது. Love is a sweet, a pleasant word. பொதுவாக சொல்வார்கள் அந்த பாஸ்டர் அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் அப்பா மாதிரி இருப்பாரு சொல்லுவாங்க. Usually they say this pastor is so loving, he's like a father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அக்கா பெரியவங்க அவங்க எல்லாம் அன்பா இருப்பாங்க, அந்த அன்புல தான் நான் இழுக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. That elder sister, she is so loving that I was allured by her love. பிரியமானவர்களே, அன்பு பலவிதங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டியது அன்பு என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய அன்பா இருக்க வேண்டும். Love is of many kinds, but the love that is to be found in the people of God is a spiritual love. கொலோசியர் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிற நேரத்தில் Turning to Colossians chapter 1. அந்த கொலோசிய சபையாரை பற்றி பவுல் எழுதும் பொழுது ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு என்று சொல்லுகிறார். He says love of this, he uses a term called love in the spirit. நம்முடைய அன்பு ஆவிக்குள்ளான அன்பா இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் ஆவிக்குரிய அன்பா இருக்க வேண்டும். Our love should be a love in the spirit, or a spiritual love. மாம்சீக அன்பானது மனுஷனை மாயமான தீமையான அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடும். Carnal love will take a man towards vanity, towards destruction. இங்கே தியத்தீரா சபையிலே அந்த அன்பு இருந்ததை நாம் விளங்கிக் கொள்கிறோம். We read that this church at Thyatira had this love. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுகிறதான தேவ ஜனங்கள் அன்பிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று பரிசுத்த பவுல் பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்தினுடைய 8, 9, 10 வசனங்களை சொல்லுகிறார். In Philippians 1, 8, 9 and 10, St. Paul says that the church which is going on unto perfection must grow in love and in knowledge and in all judgment. இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே தேவனுடைய ஜனங்கள் அவருடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. So the scriptures emphasize that people of God must increase and grow in love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்பு மாத்திரமல்ல, அந்த சபையிலே ஒரு ஊழியம் வல்லமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கிறார். Besides love, there was a flourishing ministry going on in that church. அன்பையும், அதாவது அன்பினால் நிறைந்து அவர்கள் ஊழியம் செய்கிற மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். Being filled with love, they labor, they minister to the Lord. அந்த சபையின் தூதனும் ஒரு ஊழியத்தின் ஆவியுள்ளவனாய் இருந்திருக்கிறான். அந்த ஜனங்களும் ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். The servant of God of that church had that spirit of ministry, and the people also wanted to do ministry. ஊழியம் என்று சொல்லுகிறது ஊழியர்கள் அல்லாவிட்டால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் சபையில் ஊழியம் தேவைப்படுகிறது. Ministry is not exclusively for consecrated servants of God. Believers also have a ministry to do. அதாவது முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அந்த 8 விதமான ஊழியங்களிலே ஒரு ஊழியங்கள் என்று சொல்லுகிறதான அந்த தமிழ் வார்த்தையானது ஆங்கிலத்திலே ஹெல்ப்ஸ் அல்லது உதவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians 12:28, of the 8 ministries, one of the ministries is called helps. 12ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும். அந்த ஊழியம் இனி இங்கிலீஷ்ல படியுங்கள். In the church, first apostles, secondarily prophets, thirdly teachers, after that miracles, then gifts of healings, helps, governments, diversities of tongues. Helps அல்லாவிட்டால் உதவி. Helps or assistance. என்ன உதவி? What help? பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான ஊழியர்களுக்கு உதவி செய்கிறார்கள். Helping the consecrated servants of God. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாய் இருந்து சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்களுக்கு விசுவாசிகள் உதவியா இருக்கலாம். Believers can help or be of assistance to apostles and prophets who are leading the church. நம்முடைய சபையிலே ஞாயிறு வள்ளி ஊழியம் இருக்கிறது, அது ஒரு உதவி ஊழியம். For example, the Sunday school ministry in our church is a help. நீங்கள் ஒரு டிராக்டர் கொடுக்கிறீர்கள், அது ஒரு உதவி ஊழியம். Distribution of tracts is a help. ஒரு ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி செய்கிறீர்கள், அது ஒரு உதவி ஊழியம். Hospital ministry is a help. இந்த ஊழியங்கள் எல்லா பகுதியிலும் காணப்பட வேண்டும். இந்த ஊழியமானது அந்த தியத்தீரா சபையிலே இருந்ததாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். This ministry should be found in all angles and facets of life, and this was found in the church at Thyatira. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, ஒரே விதமான ஊழியம் அல்ல என்று சொல்லுகிறார். In 1 Corinthians 12:5, St. Paul says there are differences in ministries. It's not all the same. படியுங்கள். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். There are differences in administration. எல்லாருக்கும் ஒரே விதமான ஊழியம் அல்ல, அவரவருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது. It is not the same ministry for every man, but different ministries distributed for different people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் ஒன்று போல பிரசங்கிமாராக முடியாது. All cannot be preachers alike. எல்லாரும் குணமாக்கும் வரம் உடையவர்களாக முடியாது. All cannot be healers alike. பவுல் கேட்கிறார், எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? Do all work miracles? St. Paul asks. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? Do all work miracles? எல்லாருக்கும் குணமாக்கும் வரம் இருக்கிறதா? Do all have the gifts of healing? எல்லோருக்கும் எல்லாம் இல்லை. Not all have everything. ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ஊழியங்களை, வரங்களை, கிருபைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். The Spirit of God, according to His will, distributes gifts and ministries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God. இவைகளெல்லாம் அந்த சபையிலே இருந்தும் கூட, Though all these things were there in the church, குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிறவர் என்ன சொல்லுகிறார்? what does the one who walks in the middle of the candlestick say? ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Nevertheless, I have somewhat இந்த against ஊழியங்கள் thee. இருக்கிறது, You have your ministries, you விசுவாசம் இருக்கிறது, have faith, மற்றவர்களுக்கு மேல் அன்பு செலுத்துகிற அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. you are able to love others. ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. Nevertheless, I have something against you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த குறை என்ன என்று கேட்டால், You know what that is? படியுங்கள், 20ஆம் வசனத்தை படியுங்கள். Verse 20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஈசபேல் என்ற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற. You suffer her, or you are giving room to her. அந்த யேசபேல் உனக்குள்ள இல்ல. That Jezebel is not in you. இந்த யேசபேலை நீங்க ஆகாபுடைய மிஸ்ஸஸ் ன்னு நினைக்காதீங்க. Don't think this Jezebel is Mrs. Ahab. அவ எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன செத்து போயிட்டா. She died so many years ago. இந்த யேசபேல் முதலாம் நூற்றாண்டிலே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ என்று தோன்றுகிறார். This is a Jezebel which we presume was a self-acclaimed prophetess. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யேசபேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவளிடத்தில் நிறைய ஜனங்கள் போவார்கள் போல இருக்கிறார். She elevated herself to the level of prophetess, and she attracted many people to herself. பொதுவாக தீர்க்கதரிசனம் சொல்றவங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட போவாங்க, என்ன பத்தி என்ன ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. Normally if there is a prophet anywhere, people approach the prophet and say, what is the Lord telling about me? Please pray and find out. ஒரு ஆளு ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காய்ச்சல் சுகமானா போதும், அந்த ஆளுக்கு பின்னால கும்பலே போய் விழுந்துரும். If a man heals a person who is sick of a fever, you'll have a whole crowd thronging before him. ஏதாவது ஒரு பேய் ஓடுனா போதும், அந்த இடத்துல வந்துருவாங்க கும்பலா வந்து தேனீக்கள் விழுகிற மாதிரி. If a devil departs from a man, all the people will converge to that healer like honeybees. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே இந்த யேசபேல் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியானவள் ஏதோ தனக்கு ஒரு வரம் இருந்தது போல, ஒரு தாளந்து இருந்தது போல காண்பித்திருக்கிறாள். ஜனங்கள் அங்கு போய் இருக்கிறார்கள். நடந்தது என்னன்னு கேட்டா, அந்த சபையின் தூதன் வேணா அங்க போனா போயிட்டு வந்துருங்க. And it appears that this prophetess Jezebel had some kind of gift or talent, and people started going to her, and this servant of God of the church said, all right, if you want you can go and நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளியரங்கமாய் சொல்கிறேன். I want to tell you something explicitly. சபையிலே ஊழியர்களை நியமிக்கிறவர் கர்த்தர். It is God who ordains ministries in the church. தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை தீர்க்கதரிசி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார். It is said that God has ordained apostles and prophets. ஒரு சபையில் ஒரு ஊழியனை வைத்தால், if God keeps a servant of God in a church, அந்த நாட்களின் நிலவரத்துக்கு ஏற்றபடி உள்ள ஒரு கிருபை, அபிஷேகம், அந்த ஜனத்துக்கு தேவையான ஆலோசனை அந்த ஊழியரிடத்திலே கர்த்தர் கொடுக்கத்தான் செய்வார். God will certainly give grace and anointing and counsel for that church for that time according to the situation. அந்த காலம், அந்த பீரியட், அந்த சபையின் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த ஊழியக்காரன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறவன் ஆனால் அவன் உபயோகப்படுத்தப்படுவான். If the servant of God is being used, is in the hand of God in that period, God will surely use him and give him the counsel for the church. ஆனால் இந்த தியத்தீரால உள்ளவர் என்ன சொன்னான்னு சொன்னா, அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த.
But the pastor in Thyatira, he gave little room. நீங்க அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. You go there and pray and come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவளே, அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள்? What kind of a woman is this அவளுடைய woman? உள்ளான நிலவரம் இந்த தியத்தீரா சபையின் அந்த ஊழியனுக்கு தெரியவில்லை. The servant of God in Thyatira did not know the true state of that woman. ஆண்டவருக்கு அது தெரியும். God knew it. 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவுக்கு தெரியும். That Christ who walked in the midst of 7 golden candlesticks, he knew the true state. அங்கே சொல்லப்பட்டிருக்குதான விபசாரம் வேசித்தனம் என்று சொல்கிறது எழுத்தின்படி உள்ள ஒரு காரியம் அல்ல பிரியமானவர்களே. Now this adultery and fornication mentioned in this verse is not literal. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும் பொழுது என் ஜனங்கள் கட்டையிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி நடக்க பண்ணுகிறது என்று சொல்லி இருக்கிறார். In Hosea chapter 4 verse 12 it is written, my people ask counsel at their stocks, the spirit of whoredoms has caused them to err. படியுங்கள். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். கட்டையினிடத்தில் கேட்கிறார்கள். சிலவங்க போய் குட்டையினிடத்தில் கேட்பார்கள். குட்டை குளம் எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க, குளம் குட்டையில அங்க ஒரு சாமி இருக்கும். Some people go and ask counsel from all kinds of places, from little pools and so on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை பல இடங்களில் போய் கேட்கிறார்கள். They go for counsel to various places. அந்த ஜனங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about those people? அதே வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி நடக்க பண்ணுகிறது. The same verse says the spirit of whoredoms has caused them to err. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மெய்யான நாயகனை விட்டு மெய்யான ஒழுங்கை விட்டு தேவன் வைத்திருக்கிறதான பிரமாணங்களை விட்டு வழி விலகி அங்குமங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வழிதப்பி நடக்க பண்ணுகிறது என்று சொல்கிறார். God's word about the people of God who are wandering about here and there, leaving the true God, the true order, the true law. The Lord says that the spirit of whoredom has caused them to err. அவர்கள் தவறான வழிகளிலே ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். They are leading people in the wrong way. ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன். So the Lord says, I gave her time to repent of her deeds. தவறான வழிகளிலே நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி அலைந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை எச்சரித்து ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் மனம் திரும்பும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாக கொடுக்கிறார். If you have swerved from the truth and you are wandering about here and there, God gives you space, time to repent and come back. அதை அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களோடு கூட பாவம் செய்கிறவர்களை தவறான வழியில போகிறவர்களை கட்டிலுக்கிடையாக்கி அவர்களை அழித்து போடுவேன், கொன்று போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Lord says, if you don't do it, then you and they together will be cast into a bed and I will kill them. அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். And all churches shall know that I am the God who searches the reins and hearts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கே கூடியிருக்கிற உங்களில் யாராகிலும் தேவன் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு அந்த நிலையை விட்டு நீங்கள் அலைந்து தவறான ஒரு வழியிலே போய்க் கொண்டிருக்கிறீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் போல, if you have swerved away from the situation in which you are in, beloved, then you are equal to a man who is asking counsel at the stocks. ஏனென்றால் அவர்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். Because they have entered into the counsel of Satan. 24ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த தியத்தீரா சபையிலே ஒரு கூட்டம் பேர் சாத்தானுடைய ஆழத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். Here in the church at Thyatira we see in verse 24 a group of people had come into the depths of Satan. ஒரு கூட்டத்தார் அந்த ஆழங்களை அறியாமல் இருந்தார்கள், ஆனால் ஒரு கூட்டத்தாரோ அவனுடைய ஆழத்துக்குள்ள போய்விட்டார்கள். One group of people did not know his depths, another group of people went into his depths. நாம் சாத்தானுடைய ஆழத்துக்குள்ள நுழைந்து போகும்படியாக இறங்கி போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய தேவ அன்பின் ஆழத்துக்குள்ளே நாம் இறங்கி போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God does not want us to go and delve into the depths of Satan. The Lord wants us to grow and go deep into the love of Jesus. தவறான வழியிலே நீ போவாயானால் அந்தகாரத்தின் வல்லமையானது உன்னை அவனுடைய ஆழங்களுக்குள்ள இழுத்து செல்லும். நீ அங்கே இருந்து வெளியே வரவே முடியாது. If you go into the wrong way, the powers of darkness will pull you away into depths. You will not be able to come out from there. ஆனால் நேரான ஒரு பாதையில போவாயானால் நீ சாத்தானுடைய ஆழத்திற்குள்ளே அல்ல,
தேவ அன்பின் ஆழத்துக்குள்ளே இறங்கி சென்று இயேசுவை போல் ஆகலாம். But if you go into the right path, you will not go into the depths of Satan. You will grow in the love of God and finally become like Jesus. அந்த சபையிலே அந்த சாத்தானுடைய ஆழங்களுக்குள் இறங்கி போகாதவளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about those people who did not go into the depths of Satan? உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, What I say to you is, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். I will not put any other burden on you. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொள்ளுங்கள். Hold that fast which you have till I come. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். That which you have, hold fast till I come. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நமக்குள்ளதுதான் என்ன? What is it that which we have? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் என்னென்ன கொடுத்திருக்கிறார்? What all has God given a child of God? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Eternal life. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். The anointing of the Holy Spirit. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். The doctrine of the apostles. பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். Holy life. ஆனால் முக்கியமாக, But most important, நமக்குள்ளே பொக்கிஷமாக ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறார். God has given us an anointing as a treasure. 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தின் 7வது வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We read of the treasure in 2 Corinthians 4:7. அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வருகிறது வரையிலும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to preserve this treasure till the Lord comes, or that is, we have to keep the anointing till He comes. இன்னொரு காரியம் ஒரு பொக்கிஷமாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால் உபதேசம், அல்லாவிட்டால் சத்தியம். Another thing has given to us as treasure, and that is doctrine or truth. 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் படிக்கும் பொழுது, உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதான நற்பொருளை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 Timothy 1:14, St. Paul tells Timothy, that good thing which was committed unto thee by the Holy Ghost, keep which dwelleth in us. இந்த அபிஷேகத்தையும் இந்த சத்தியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது நமக்குள்ளே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். This anointing and the doctrine have to be preserved or protected in us. ஜெயம் கொண்டு முடிய பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றுக் கொண்டது போல நானும் ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். He that overcometh and keepeth my works unto the end, to him will I give power over the nations, and he shall rule them with a rod of iron. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் சில அதிகாரங்களை கொடுத்திருந்தார். The Lord God had given some authority to the Lord Jesus. அதிலே ஒரு அதிகாரம், அதாவது வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus said, all power is given unto me in heaven and in earth. ஆனால் அதே நேரத்தில் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் படிக்கும் பொழுது ஆண்ட பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை பற்றி பார்க்கிறோம். At the same time, we see the exclusive authority that God the Father had given Jesus in John chapter 5 verses 22 and 27. பிதாவாகிய தேவனை எல்லாரும் கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் தேவன் குமாரனுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார். God has given all judgment unto the Son, that all men should honor the Son even as they honor their Father. நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். As I have received authority from the Father, I will give authority to all those who overcome. இதை அறிந்த பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களா? Understanding this, St. Paul asks in 1 Corinthians 6:2, know ye not that the saints shall judge the world? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், தூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். Do you not know that the saints shall judge the world and that they shall judge angels? பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை பரலோகத்தில் போய் மாத்திரமல்ல இந்த பூமியிலே இருந்தே ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved, a child of God must receive this authority not only after he goes to heaven but right here on earth. ஏனென்றால் 27வது வசனத்தில் படிக்கும் பொழுது, for in verse 24, அந்த அதிகாரம் பெற்றவன் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல் நொறுக்கப்படுவார்கள். Verse 27, he who receives that authority shall rule, and as a vessels of a potter shall they be broken to pieces,
மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் சொன்னால் என்ன? What is it? They shall be broken to shivers as a pot, as a pot. நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகிறது என்று சொன்னால் என்ன பிரியமானவர்களே? Being broken to shivers, what does that mean? அவனுடைய ஊழியத்தின் மூலமாக ஜனத்துடைய கல்லான உள்ளங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். By his ministry, all hard, stony hearts shall be broken. ஒரு மனிதனுக்குள்ளே ஊழியத்துக்குரிய அதிகாரம் இருக்குமானால் ஜனங்களுடைய இருதயங்களை அவன் நொறுக்கி தேவனுடைய பக்கமாக இழுத்துக் கொண்டு வருவான். If a man has authority by virtue of his ministry, he will break stony hearts and bring them to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். And it is also said, I will give him the morning star. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் தான் என்ன? What is that morning star? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது In Revelation 22, அங்கே 16வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். we read that the Lord himself is that morning star. படியுங்கள். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். Verse 16, I am the root and the offspring of David and the bright and morning star. கிறிஸ்துவே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம். Christ is that morning star. இங்கே கிறிஸ்துவே சொல்லுகிறார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு நான் தருவேன். Christ says, I will give you the morning star. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? ஜெயங்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். Those who overcome shall win Christ. ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அவனுக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கிறிஸ்துவை அவன் அடைந்து கொள்ள வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Whatever a man might do, one thing that God expects of man is that he must attain or win Christ. இந்த பூமியிலே ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு கடைசியிலே கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தாமல் போனால் அவனைப் போல நிர்பந்தமான மனிதன் ஒருவனுமே இல்லை. If a man receives earthly blessings and also graces and talents in this world, if eventually he does not win Christ, there is no man as miserable as he is. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களே, Oh people who proclaim the gospel, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற ஊழியத்தின் ஆவியுள்ளதான ஜனங்களே, people of God with the spirit of ministry to help others, அநேகரை குயவன் ஒரு மண்கலத்தை நொறுக்குகிறது போல நீங்கள் நொறுக்கிக் கொண்டிருக்கலாம். you may be breaking to shivers many people, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யலாம். you may be performing miracles and signs, திரளான ஜனங்களை நீங்கள் கூட்டி சேர்க்கலாம். many crowds may be attracted to you, ஆனால் முடிவிலே கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்தவில்லை என்றால் உன்னை போல் பரிதபிக்கப்படத்தக்கவன் இல்லை. but at the end, if you do not attain or win Christ, there is no one as wretched as you are. எல்லாவற்றையும் செய்துவிட்டு முடிவிலே நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு அவரை ஆதாயப்படுத்தும்படியாக அவருடைய சுபாவங்களை அடைந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். Let us labor to win him, to attain his character, so that after all that we have done, we may not hear the voice, I know not who you are. நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் சுதந்தரிக்க வேண்டும். When we finish our race, we must inherit Christ. கிறிஸ்து நம்முடைய மணவாளனாய் மாற வேண்டும். Christ should be our bridegroom. முடிவிலே நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் முடிக்கிற அந்த நாளிலே அவரோடு அவருடைய மார்பிலே நாம் சாய வேண்டும். When we finish our race and run our race, we should lean upon his breast. எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி விட்டு கிறிஸ்துவை இழந்து போனால் மனிதனுடைய வாழ்க்கையோ பரிதாபமானது. After having achieved everything, if we lose Christ, man's life is miserable. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படியாக அவருடைய சுபாவங்களுக்கு நம்மை ஒப்படைப்போமாக. Therefore let us surrender to his character so that we might win him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐந்தாவதாக, Fifthly, நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது turning to Revelation chapter 3, அங்கே சர்தை சபையை பற்றி நாம் படிக்கிறோம். the church in Sardis. படியுங்கள். சர்தை சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாகிறவைகளை ஸ்திரப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. It's a dangerous situation. கிரியெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஏதோ சில காரியங்கள் அங்க இருக்கு, ஒண்ணு எல்லாமே இல்ல. I know your work, something is there, not everything. ஆனால் என்ன இருக்குன்னு கேட்டா, But what is here special? உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். You have a name that you're alive, but you are dead. உயிர் இருக்கிறது, Life is there. உயிர் இருக்கிறன்னா உயிர் உள்ளவனு பேர் இருக்கிறது.
That is, you have a name that you are alive. அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல உயிரா இருந்திருக்கிற. That means once upon a time you were alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. In Ecclesiastes it is said that a living dog is better than a dead lion. பெரிய சிங்கம் கலட்டு சிங்கம் இருக்கிற செத்து கிடக்கிறது என்ன உண்மையா? A big gigantic lion, but it is dead. What is the use? ஆனா ஒரு சோட்ட நாய், இவ்வளவு சின்ன நாய், குட்டி நாய், அது இருந்தா சின்ன வள்ளு 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 வள்ளுன்று சும்மா குறைச்சுக்கிட்டு கிடக்கும். வர்றவங்க எல்லாம் டை 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 டை. But if there is a small puppy in the corner and if it keeps barking at everyone that passes by, it is better than the dead lion. யார் வந்தாலும் விசாரிக்காம கொஞ்சம் டோஸ் கொடுக்காம விடாது. Whoever comes, it will not leave that man without making enquiries and giving him a dose. காரணம் என்ன சொன்னா, அதுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால கத்தது பிரியமானவரே. The reason is that pup is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவனாய் ஒரு காலத்துல நீ இருந்தாய், ஆனால் இப்பொழுதோ என்னவென்றால் உனக்குள்ளே உயிர் இல்லை, இப்பொழுது சத்தவனாய் இருக்கிறாய். Once upon a time you were alive, but now you have no life in you. You are dead. ஆனால் அதே நேரத்திலே அந்த 3ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, at the same time in chapter 3 verse 2, விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவளை சிதப்படுத்த, be watchful and strengthen the things which remain, which are ready to die. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் நான் காணவில்லை. I have not found your works perfect before God. அப்படினால் இங்க ரெண்டு முக்கியமான காரியம் இருக்கிறது, சாவும் இருக்கிறது, தூக்கமும் இருக்கிறது. So there are two things that we have to note here. Death and sleep are both there. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மரித்தோர்கள் நடுவிலே தூங்குகிறதென்ன, தூங்குறவனை பார்த்து சொல்லுகிறார், மரித்தோரை விட்டு எழும்பு. In Ephesians, looking at a person who is sleeping, it is said, awake thou that sleepest and arise from the dead. தூங்குறவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, செத்தவன் கூட தூங்கிட்டு இருக்கிறான். Where is the sleeping man sleeping? He's sleeping with dead people. செத்தவன் கூட உயிருள்ளவன் தூங்குறவன் கதி என்ன ஆகும்? If a living person sleeps with dead people, what will happen to him? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்து போய் ஜீவன் இல்லாதபடி, நம்பிக்கை இல்லாதபடி, உணர்வு இல்லாதபடி இருக்கிறவர்களோடு சேர்ந்து மற்றவர்களும் போய் அடைக்கலம் தேடிக்கொண்டால் அப்படி நிலைமை என்னவாகும்? If people go to seek refuge of people who have been fallen into a stupor, who are dormant, who are sleeping, who are dead, what will be their situation? செத்தவனுக்கு உணர்வே கிடையாது. A dead person has no senses. இப்ப நான் செத்து கிடக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. Suppose I am dead. தேஜு வந்து பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்றார். Teju prophesies terribly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. What? யாருக்கு தெரியும்? எழுந்திரு எழுந்திரு எங்க? Arise, arise. Where arise? செத்தவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் நீங்கள் இடி முழக்கம் போல முதறிச்சால் அவனுக்கு உணர்வு இல்லை. You might go and thunder before a dead man, he will not hear anything. சிலவங்களுக்கு என்னதான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், என்னதான் எழுப்புதலோடு பிரசங்கம் பண்ணினாலும் செத்து கிடக்கிறார்கள். Some people, no matter how much you prophesy to them, how much you preach to them, they are like dead people. சில ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே, about 10 years ago, பாளையங்கோட்டை சென்டர்ல ஒரு பிரான்ச், ஒரு கிளை சபையிலே பாஸ்டர் ஜே சாமுவேல் அவர்கள் பிரசங்கம் பண்ண வந்திருந்தார்கள். Pastor J. Samuel was preaching in a local faith home in Palankote Center. நான் அவருக்கு மொழிபெயர்க்கும்படியாக போயிருந்தேன். And I had gone there to interpret for him. நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரம், அவருடைய சத்தமும் போட்டு அல மோதுது. His voice and my voice were really thundering. அவர் தேவனுடைய ஆவியினால் நிறைந்து அடிச்சு விளாசுறார். Being filled with the Spirit, his sermon was a tirade. ஒரு சந்தர்ப்பத்திலே கேரளாவிலே காயங்குளம் என்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடந்த பொழுது பாஸ்டர் டிவி தாமஸும் பாஸ்டர் ஜே சாமுவேல் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அவர் மலையாளத்துக்கு மலையாளம் போட்டு பேசிட்டே இருந்தாங்க. And in Kayangulam in Kerala, Pastor TV Thomas and Pastor J. Samuel were together speaking Malayalam and Malayalam. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மலையாளம் மனோரமா பத்திரிகைக்காரன் அடுத்த நாள்ல பேப்பர்ல போட்டான், காயங்குளத்தில் பெந்தக்கோஸ்துகாரட மத்தியில் ஒரு சிங்கமும் கரடியும் கர்ஜிக்கியாய் இருந்தோம். And next day in the Malayalam Manorama, in the papers they published, in Kayamkulam a lion and a bear were roaring. அப்படி நாங்க சத்தம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு நான் சொல்றேன். I am trying to illustrate how great their shouting was. பயங்கரமான சத்தம். Such a terrible voice. பேப்பர்காரனே எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இருந்தது அவங்களுடைய சத்தம். So such a voice that went and got printed on the paper. அதே மாதிரி சத்தத்துல தான் நாங்கள் அங்கேயும் முழங்குகிறோம். And in the same voice we preached that day there. அத்தனை என்ன உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்குது. All the people were sleeping. பாஸ்டர் ஜே சாமுவேல் Such a commotion and nothing is happening.
ஒரு உணர்வே உண்டாக மாட்டேங்குதே. No revival at all. உயிருள்ளவனாயிருந்தும் சத்தவனாயிருக்கிறாய். Though you are alive, you are dead. இன்றைக்கு நிலவரம் என்ன? What is your state today? அந்த சர்தை சபை எப்படிப்பட்டதாயிருந்தது? What was the state of the church at Sardis? அங்கே எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்குள்ளே உணர்வே இல்லை. No matter how much the word of God was given them, there was no revival at all. இவர்கள் ஒரு காலத்திலே ஏதோ கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள், அல்லாவிட்டால் அநேக காரியங்களை கேள்விப்பட்டவர்கள் என்று விளங்கிக் கொள்கிறோம். Once upon a time, there were a group of people who heard of so many things and received அதை them. மூன்றாவது வசனத்தில் நமக்கு புரிந்து கொள்ளலாம். We read that in verse 3. சில ஆட்கள் சொல்லுவாங்களே, ஓ நாங்க சும்மா ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல பாஸ் பாலுடைய பிரசங்கம், பாஸ் சால்வனுடைய பிரசங்கம், பெரிய பெரிய பந்திரம்மாடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டவங்க. இப்ப என்ன சோட்டா பசங்க. Now these people say, I know Pastor Paul's sermon, Pastor Alvin's sermon, all those big pastor sermon. What are these puny people trying to come and tell us? முந்தா நேத்துக்கு பெஞ்ச மலைக்கு நேத்துக்கு முளைச்ச காளானுங்க. These are mushrooms that budded, came up yesterday. ரைட் தாங்க. Yes sir, you are right. நாங்க முந்தா நேத்துக்கு பெஞ்ச மலைக்கு நேத்துக்கு முளைச்ச காளான் தானுங்க. Day before yesterday it rained and yesterday we came up, we are mushrooms. ஆனால் அங்க அவர் என்ன சொல்லுகிறார்? But what does he say? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, remember therefore that which thou hast received and heard. கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, remember what the way you received and heard. நீ अनेक காரியங்களை கேள்விப்பட்டது மெய்தான். It is true, you have heard of many things. உனக்கு உபதேசம் தெரியும், வேதம் தெரியும், சாதுரியமாய் பேசத் தெரியும், எல்லாம் தெரியும். You know the doctrines, you know the word of God, you know how to speak, you know everything. ஆனாலோ உயிருள்ளவராய் இருந்தும் இப்பொழுது செத்தவனாய் இருக்கிறாயே. You claim to be alive but you are dead now. இப்பொழுது கேட்கிறது நினைவு கூற வேண்டாம், நீ அந்த காலத்துல கேட்கிறதே நினைவு கூர்ந்து பாரு. You don't have to hear what you are hearing now. Think of those things you heard in those days. குத்துவிளக்கின் நடுவில் உலாவுகிற என்ன சொல்லுகிறான்? What is the one who is walking amidst the candlesticks saying? நான் சொல்றது நினைவு கூறன்னு சொல்லவில்லை. Now I'm not saying remember. நீ கேட்டு பெற்று கொண்டதை நினைவு கூறு. You remember what you have received and heard. ஏதோ ஒரு காலத்துல கேட்டாய் தானே. Once upon a time didn't you hear? தேவனுடைய வார்த்தை எல்லாம் உண்மை என்று ஒத்துக்கொண்டாய் தானே. You admitted that the word of God is true. கிறிஸ்தவ ஜீவியம், பெந்தேகோஸ்தே ஜீவியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் தானே. You know that this is how Christian life and Pentecostal life should be. இப்பொழுது கொஞ்சம் நினைவு கூறு. Now you go back and remember. சாவுக்கு ஏதுவான நிலவரத்தை விட்டு வெளியே வா. Come out of your dead state. இல்லாவிட்டால் திருடனை போல் உன்னிடத்தில் வருவேன் என்று தானே ஆண்டவர் சொல்லுகிறார். Otherwise the Lord says, I will come against you like a thief. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவது வசனத்திலே அந்த அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, In verse 4 of that chapter, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், what does the Lord say? ஆனாலும் Nevertheless, தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் எனக்கு உண்டு. there are a few who have not in Sardis who have not defiled their garments. அப்ப இந்த செத்த நிலையில இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் அவங்களுக்கு என்னதான் சம்பவிச்சிருக்கு? So what has happened amongst those who are dead there? உயிருள்ளவர்களாய் இருந்தும் செத்தவர்களாய் இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறதே, அவங்களுக்கு என்னதான் நடந்திருக்கு? There is a group of people who are claimed to be alive but they are dead. What has happened to them? அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தி இருக்கிறார்கள். Their garments are defiled. அல்லாவிட்டால் அவங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி இருக்கிறார்கள். They have stained their garments. மாமிசத்தினாலே அவருடைய வாழ்க்கையான தீட்டுப்பட்டு போயிட்டு, That is, their life has been stained or corrupted by the flesh. அதுதான் அங்கே நடந்திருக்கிற ஆபத்து என்று நாம் அந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From this verse we understand that that was the danger that took place there. அவருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போயிட்டு, Their hearts became hard. அவருடைய ஆத்துமா செத்து போயிட்டு. Their soul died. ஆனால் ஒரு கூட்டம் இருந்தார்கள். But there was one group of people. சர்தையிலே இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். There's another group of people in Sardis. தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவர்கள். They did not defile their garments. அவர்களை பற்றி ஆண்டவர் என்ன What சொல்லுகிறார்? does the Lord tell about them? சர்தையிலே கொஞ்சம் பேர் எனக்கு இருக்கிறார்கள். I have a few people in Sardis. அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். They shall walk with me in white. செய்யொள்ளுகிறவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். He that overcometh shall be clothed in white raiment, they shall walk with me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெண்வஸ்திரம்னு சொன்னா நம்ம எல்லாம் போட்டிருக்கிற ஏதோ ரோஸ் நீலம் எல்லாம் போட்டு நல்ல கட்டப்பா போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் எண்ணிக்கொள்ளாதீங்க. Now, white raiment does not refer to this whitened raiment that we are wearing now. இது வெண்வஸ்திரம் என்று சொல்லுகிறது நாம் அங்கே கிறிஸ்துவை பெற்று அல்லாட்ட கிறிஸ்துவை அணிந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். White raiment is a life where we put on or are clothed with Christ. கிறிஸ்துவின் மகிமையை நாம் சுதந்தரிக்கிற ஒரு அனுபவம். An experience where we inherit the glory of Christ. ஆதியிலே மனிதனுக்கு எழுத்தின்படி வஸ்திரம் இருக்கவில்லை,
ஆனால் அவன் தேவ மகிமையை வஸ்திரமாக அணிந்திருந்தான். In the beginning, in the creation days, man was not clothed with literal clothes, but he was clothed with the glory of God. இந்த தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாதவளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about those who did not defile their garments? அவருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் I will not cut off their names. என் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன். I will confess his name before my Father and before his angels. பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் இந்த சர்தை சபையில் உள்ளதான ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்வாராம். The Lord will confess a few people's names in Sardis before God and the angels. என்னதான் அறிக்கை செய்வார் அவரு? What confession? பிதாவுக்கு முன்பாக என்ன சொல்லுவார் அவர்? What will he tell the Father? தூதர்களுக்கு முன்பாக குமாரன் என்னதான் சொல்லுவார்? What will the Son tell the angels? பிதாவே, Father, அந்த சர்தையில எல்லாம் செத்து கிடந்துருச்சு. the people at Sardis, they were all dead. எல்லாமே தீட்டுப்பட்டு கிடந்தது. They were all defiled. ஆனால் இந்த ஆத்துமாவோ But the soul தன்னை பாதுகாத்து ஜீவித்தது. preserved himself. என் கிருபையை பாதுகாத்து ஜீவித்தது. He preserved my grace. என் உபதேசத்தை பாதுகாத்து He ஜீவித்தது. preserved my doctrine. என் இரத்தத்துக்கு சாட்சியாக ஜீவித்தது. He was a witness to my என்னுடைய blood. வசனத்துக்கு இந்த ஆத்துமா சாட்சியாக ஜீவித்தது. He was true to my word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் குமாரன் அவருடைய நாமத்தை என்று சொல்லும் பொழுது சுபாவத்தை அறிக்கையிடுவார். Before the Father and before the angels, this man's name, that is his character, will be confessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்திலே நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டு பிரியமானவர்களே. Beloved, in heaven we have a praise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே புகழ்ச்சியை விரும்புகிறவங்களுக்கு அங்க புகழ்ச்சி இருக்காது. Those who want praise on earth will never get any praise in heaven. நண்பர்களே, ஜெபக்குழுக்களை வைத்திருக்கிறவர்களே, வால் போஸ்ட் அடித்து போட்டோ எல்லாம் மிரட்டா போட்டிருக்கிறவர்களே, Oh friends, people who advertise, who print their photos on wall posters and show themselves. எங்களுடைய ஒரு சகோதரன் சொல்லுவார், One of our brothers would say, கையில ஒரு பை, a bag in hand, கழுத்துல ஒரு டை, a tie in the about the neck, வாய் நிறைய பொய், and lies in the mouth. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். the Lord. அவர் கர்த்தருக்குள்ள நித்திரைந்து போய்விட்டார். He slept in the Lord. கையில ஒரு பையும் வைத்து With a bag in hand, கழுத்துல ஒரு டையும் போட்டு a tie about the neck, வாய் நிறைய பொய்யும் வைத்து வால் போஸ்ட்ல போட்டோ வேற, and telling lies through the mouth and sticking posters for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, அவருடைய நாமத்தை பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவார். he will confess their names before the Father and before the angels. யாரை பற்றி தான் அறிக்கையிடுவார்? Confession about who? யாரை பற்றி அறிக்கையிடுவார்? Confession about who? இந்த வால் போஸ்ட் பிரசங்கிமாரை பற்றியா? About the wall poster preachers? நான் டக்குன்னு நினைக்காதீங்க, தாக்காம இருக்க வழி இல்லைங்க. No, I don't think I'm trying to accuse people. I have no other alternative. கண் எடுத்து நீட்டாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் இதுதான் தெரியுது. Now I'm not able to abstain from pointing the gun because wherever I look, this is what is happening. பேர்களை தான் சொல்ல விரும்புகிறாளே ஒழிய இயேசுவின் நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறதில்லை. They only want to show themselves off and reveal their names. They don't want to reveal Jesus. ஒரு கூட்டம் துவங்கியாச்சுன்னா முதல்ல அட்ரஸ் வாசிக்கிறதும் வேலை. When a meeting begins, first of all they read the address. ஒருவன் கிட்டார் போடுறனா அவன் இன்னாரு, அவங்க அப்பா இன்னாரு, ஊர் இன்னது. If a person plays the guitar, this is his name, his father, his native place. ஒருவன் ட்ரம் அடிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு பேர் இன்னது. If a person beats the drum, this is his name and he belongs to this place. ஐயா, இயேசுவை பற்றி முழங்கையா. Tell about Jesus, sir. நீ ஆண்டவருக்குள்ள மறைந்திரு. You hide yourself in Jesus. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say here? வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்கள், Those who preserve their garments. என்னுடைய பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வேன். I will confess their names before the Father and before the angels. தேவனுடைய ஊழியர்களே, O servants of God, ஆண்டவருக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். hide yourself in God. செத்து கிடக்கிற பிரேத கூட்டங்களை விட்டு வெளியே ஏறி வாருங்கள். Come out of those graveyard churches. ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே அந்த சத்த பிரேதங்களை விட்டு வெளியே வரும்படியாய் உன்னை எச்சரிக்கிறார். This evening the Spirit of God is warning you to come out, to rise from those corpses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்த சபையை பற்றி பார்க்கும் பொழுது The next church, ஆறாவது சபை படியுங்கள். பிலதெல்பியா சபை the church at 7 Philadelphia, verse 7 onwards. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டினருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கே இந்த பிலதெல்பியா சபையில் இருந்தவர்கள் அதிக பலவான்கள் அல்ல. The people of Philadelphia were not very strong. இது சரீர பிரகாரமான பலனை அல்ல, உள்ளான பலனை தான் காண்பிக்கிறது. It refers to not physical strength but inward strength. தேவன் கொடுத்த அந்த பலத்திலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் They இருந்திருக்கிறார்கள். were faithful to the little strength that God had given them. ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய திராணிக்கு மேலே எதிர்பார்க்கிறதில்லை. God does not expect more than what a man can do. அந்த திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை தேவன் ஒரு மனுஷனிலும் எதிர்பார்க்கிறார். God will never demand from a man more than what he can do. அந்த பெற்றுக்கொண்டதான பலத்துக்கு ஏற்றபடி According to the strength that they had received, வசனத்தை அவர்கள் கைக்கொண்டார்கள். they kept the word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் என்ன சத்தியத்தை அந்த சபைக்கு வெளிப்படுத்தி இருந்தாரோ அந்த சத்தியத்தை அப்படியே கைக்கொண்டார்கள். Whatever truth God had revealed the church, they had kept that truth. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி பேதுருவை போல மறுதலித்த குரூப் அல்ல. They did not deny the name of the Lord and the truth according to the situation prevalent. அவர்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள் அல்ல. They did not deny the faith. அந்த அறிந்த சத்தியத்திலே அவர்கள் உண்மையாய் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They were faithful to the truth that they knew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். So God gave a promise to Philadelphia. அந்த வாக்குத்தத்தம் என்ன? What is it? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், I have set before you an open door. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். No man can shut it. அநேக தேவனுடைய ஜனங்கள் Many people of God, தங்களுடைய வீடுகளை இந்த பகுதியை மாத்திரம் எழுதி போடுவாங்க வாக்குத்தத்தமாக. they will write this as a promise in their houses. திறந்த வாசலை வைக்கிறேன், I put an open door before you. ஒருவன் அதை பூட்ட மாட்டான். No man can shut it. ஆனா அதுக்கு முந்தின பகுதி எழுத மாட்டாங்க. But they don't read what is before that. யாருக்கு தாயா திறந்த வாசல் வைக்கிறாரு? An open door for whom? கொஞ்ச பலனிருந்தும் பெற்றுக்கொண்ட காரியங்களை சத்தியத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். You have little strength and still you have kept my word, so I place an open door before you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்கு ஏற்றபடி நாம் அதற்கு கீழ்ப்படிவோமாக. So let us obey the Lord, obey the truths that he has given us according to the grace that he has given us. அப்படியானால் நீ பிரவேசித்து போக வேண்டியதான வாசலை பூட்டுவதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க Then மாட்டார். God will not grant permission to anyone to lock the door to which you are going to enter through. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக அந்த சபையில் இருந்த விசேஷம் தான் என்ன? What is the next specialty of the church? யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற கூட்டத்தார் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரை சிலரில் உனக்கு கொடுப்பேன். I will give you some people of the synagogue of Satan which say they are Jews and are not but do lie. அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரை கொடுத்துட்டு நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will give them to you and I will make you realize that I love you. ஆண்டவர் நம்ம மேல் அன்பா இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? If God loves us, how will we be? படிங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே Deuteronomy 23:5. படிங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல் உன்மேல் அன்பா இருந்தபடினாலே அவன் போடணும் நினைச்சிருந்த சாபத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றப்படினார். Because God loved you, he did not listen to Balaam but turned all the curse into a blessing. தேவன் உன்மேல் அன்பா இருப்பார், ஆனால் If God loves you, எத்தனை நேரம் சாபம் போடணும் நினைச்சாலும் நடக்கவே செய்யாது. அந்த சாபம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாகவே மாறும். no matter how many people try to curse you, nothing will happen. In fact, you will only be blessed. எத்தனை பேர் உன்மேல் எரிச்சலா இருந்தாலும் சரி, அந்த எரிச்சல் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாகவே மாறும். No matter how many people might be envious against you, all their envy will only do you good. ஆகவே வேதவசனத்துக்கு நாம் செவி கொடுக்கிற அந்த நேரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். So we have to pay attention to this as we think of the word of God. கர்த்தர் உனக்கு தந்ததான பலத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய சத்தியங்களை உபதேசங்களை மனப்பூர்வமாய் கைக்கொண்டு keeping the truth and the doctrines of God according to what you have heard, உண்மையாய் ஜீவித்தால் உனக்கு யாரெல்லாம் எதிராளிகளா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை புரிந்து கொள்ளும்படி செய்வார். if you are faithful to these things, whoever might be your adversaries, God will prove to them that he loves you.
சாபம் என்கிற ஒன்றை நீ காணவே மாட்டாய், அறியவே மாட்டாய். You will never see, you will never know what curse is. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். God's promise to those who keep his commandments is surely blessing I will bless thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? The next promise to the church, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கைக்கொண்டபடியினாலே, because you have kept my patience. பூமியில் இருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படியாக ஒரு பயங்கரமான உபத்திரவம் A வரப்போகிறது. great tribulation is coming to try all those who are on earth. பூமியில் இருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படியாய் வருகிறான உபத்திரவம் எது? What is that temptation that is going to try everyone on earth? புச்சக்கரத்து குடிகளின் மேல் வருகிற உபத்திரவம் என்ன? What is that tribulation going to come upon the earth? அதுதான் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு இருக்கிறதான உபத்திரவ காலம். Tribulation period after the coming of the Lord. நீ தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு ஜீவித்தால், If you live according to the word of God, வரப்போகிறதான உபத்திரவ காலத்திற்கு ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். God will make you escape that hour of tribulation. நாம் இந்த காரியத்திலே அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Here we have to be very careful. நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், One thing that you have to make as a petition in your prayers, கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நாம் யாரும் இந்த உலகத்தில் இருக்க கூடாது. after the coming of the Lord, none of us should be in this world. இப்பொழுது இயேசு வருவாரானால், If Jesus comes now, இந்த நிமிஷத்தில் இயேசு வருவாரானால், if Jesus comes this minute, இந்த கிரவுண்ட் முழுவதும் ஒன்றுமில்லாமல் காலியாக வேண்டும். this whole ground should be empty. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் சொல்லுவார், A pastor would say, விவாகம் நடத்தி வைக்கும் பொழுது, when weddings take place, குഞ്ഞே நீ ஆபீஸில் போகும்போது பாரியோடு வடஞ்சாச்சு போனோம். when you go, son, when you go to office, tell your wife and go. ஒருவேளை கர்த்தாவு மத்தியானத்தில் ஆண்டவர் வருவார். Perhaps God will come in the afternoon. ஞானோட மத்தியாகாயத்தில் வரும், நீயும் அவட வந்தேக்கணும். And I will appear in mid-air and you may also go there. நீ ஆபீஸுக்கு போற சரிதான், It is good you are going to உன் office. மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிட்டு போ. Tell your missus and go. ஒருவேளை மத்தியான நேரத்தில் இயேசு வருவாரு, If Jesus comes in the afternoon, நான் மத்தியாகாயத்துக்கு வந்துருவேன், I will go to mid-air. நீ அங்க வந்துரு. You also come there. நீ வீட்டுல கிடக்காத. Don't remain at home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் இப்படி ஒன்னு சொல்லிட்டு போங்களேன். Tell this, all of you tell this to your wife and go. டியூட்டிக்கு போற நேரத்துல, When you go to work in the morning, ஸ்கூலுக்கு போகிற when you நேரத்துல, go to school, காலேஜுக்கு போகிற when you நேரத்துல, go to college, ஒருவேளை இன்றைக்கு பகல்ல இயேசு வருவார், if Jesus comes during the day, நான் அங்க வந்துருவேன். I will go to mid-air. நீயும் பிள்ளைங்களும் அங்க வந்துருங்க. You and your children, you will meet each other there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி சொல்லிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். How good it will be if we tell like this. இப்படி நீங்க சொல்லி பழகி பாருங்க, உங்க குடும்பம் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். Get used to saying this, how good your family will be. இப்படி சொல்லிட்டு போனா புருஷன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களா? If you say this, will the husband and wife fight? அந்த புருஷன் போற இடத்துல எல்லாம் அடாவடித்தனம் பண்ணுவானா? Will the husband be up to mischief wherever he goes? இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். Make a determination today. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது, Whenever you part to do something, ஒருவேளை புருஷன் மனைவி அல்ல, சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் சரி, not necessarily husband or wife, it might be brother or sister or anyone, தேவனுடைய ஊழியர்களா இருந்தாலும் சரி, even servants of God. நான் அங்க மீட்டிங் நடத்த போகிறேன், I am going to conduct that meeting. நீங்க அங்க விசிட்டிங் போறீங்க, You are going visiting. ஒருவேளை இயேசு வருவார், If Jesus comes in எல்லாரும் between, அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம். we shall all meet there. ஹல்லேலூயா. இப்படி எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தை வருமானால், If these words come out of everyone's mouth, நிச்சயமாகவே ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சந்தேகமே இல்லை. there will be no doubt in our being raptured at the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறபடினா, Because you keep the word of the Lord. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? தேவனுடைய ஆலயத்திலே உன்னை தூணாக்குவேன், I will make you a pillar in the temple of my God. அங்கே இருந்து ஒருவனும் உன்னை நீக்க மாட்டான். No one can take you out of there. நீ அங்க நீங்குவதில்லை. You will be there. அங்கே தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். And I will write upon him the name of my God and the name of the city of my God, which is New Jerusalem, which cometh down from heaven from my God, and I will write upon him my new name. என்று சொல்லுகிறது பிதா என்கிற நாமம். Name of God is the Father. குமாரனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதாவது கீழ்ப்படிகிறதுனால் உண்டாகிற நாமம். The name of the Son is the name of Jesus Christ. புதிய நாமம் என்று சொன்னது நான் நேற்று கேள்விப்பட்டது போல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள நாமம். New name is a name after
after the order of Melchizedek. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக ஏழாவதாக நாம் வரும் பொழுது Finally, the last church. ஏழாவது சபையை குறித்து நாம் படிக்கிற நேரத்தில் About the seventh church. லவோதிக்கேயா சபை. Church at Laodicea. முந்தின 6 சபைகளை பார்க்கலாம் ரொம்ப பரிதாபமான சபைதான் இந்த லவோதிக்கேயா சபை. This church is lower than all the other churches spiritually. அங்கே 15ஆம் வசனத்தில் படிக்கிற நேரத்தில் Verse 15. இந்த சபையின் நிலவரம் அனலும் இல்ல குளிரும் இல்ல. The state of this church neither cold nor hot. ஆண்டவர் சொல்லுகிறார் அனலாவதா இருந்தா பரவாயில்ல குளிராக இருந்தாலும் பரவாயில்ல இது ரெண்டும் கட்டல இருக்கிறனால எனக்கு ரொம்ப வாமிட்டிங்கா வருது வாமிட்டிங் சென்சேஷனா இருக்குங்கிறார். The Lord says if you were cold or hot it would have been better, but because you are not neither cold nor hot I am having a vomiting sensation. இவருடைய பரிதபிக்கப்படத்தக்கதான அல்லாஹ்வுத்தால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவதற்குள்ளான காரணங்கள் என்ன? What is the reason for which God wants to spew them out? 17வது வசனத்தை படிக்கும் பொழுது Verse 17. நிர்பாக்கியமுள்ளவன் You are miserable, பரிதபிக்கப்படத்தக்கவன் wretched, தரித்திரன் poor, குருடன் blind, நிர்வாணி naked. இதெல்லாம் இந்த நிலையில இருந்து கொண்டும் என்ன சொல்லிக் கொள்ளுகிறான்? நான் திரவிய சம்பன்னன். Having all these things he says I am rich. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நிர்பாக்கியன் என்று சொல்லுகிறது யா. Who is wretched? நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே In Romans 7:14 விரும்புகிற நன்மையை செய்ய முடியாத மனிதன் தான் நிர்பாக்கியன் அல்லாவிட்டால் நிர்பந்தமானவன். a man who wants to do good and cannot do, he is wretched. படிங்கள். அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். The good that I would I do not, the evil that I would not I do. நிர்பந்தமான மனுஷன் நான். Verse 24. Oh wretched man that I am. யார் நிர்பந்தமான மனுஷன்? Who is a wretched man? விரும்புகிறதை செய்ய முடியாதவன். A person who cannot do what he wants to do. நீ இரவெல்லாம் ஜெபிக்கணும் விரும்புகிறாய். You want to pray all night. முடியலன்னு சொன்னா நீ ஒரு நிர்பாக்கியமான You மனுஷன். can't do it. Wretched man. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாய். You make a covenant. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நீ நிர்பந்தமான மனிதன். You can't fulfill that resolution. Wretched man. ஒரு பொருத்தனையை செய்கிறாய். You make a covenant. அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நீ நிர்பந்தமான If மனிதன். you can't live according to the covenant, you're a wretched man. லவோதிக்கேயா சபையா நிர்பந்தமானவளாய் இருந்தார்கள். The church of Laodicea was a wretched church. இரண்டாவதாக அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது என்னவென்றால் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். Secondly, miserable they were. பரிதபிக்கப்படத்தக்கவன். They were miserable. யார் பரிதபிக்கப்படத்தக்கவன்? யாரு? Who is miserable? முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது In 1 Corinthians 15, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். if in this life only ye have hope in Christ, ye are of all men most miserable. படியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். More miserable than anyone else on earth. எப்ப பார்த்தாலும் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே ஜெபிப்பார்கள், அதற்காகவே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். These people go to church and pray for only the supply of their material wants. உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே கவலைப்படுவார்கள். All their worries are worldly worries. அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேத வாக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிதபிக்கப்படத்தக்கவன். What is the word of God? What does the Lord say about them? They are miserable. அடுத்து அங்குள்ள கூட்டத்தார் தரித்திரன்னு சொல்லியிருக்கான. எழுத்தின்படி பார்த்து அவங்க தரித்திர இல்ல, மற்ற 6 சபையை பார்க்கிற இவங்க நல்ல பணக்கார கும்பல். Now if you the third word poor, they are not poor literally because they are richer than all the other 6 churches. என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்றாரு. Because they say we have no lack. எல்லாருக்கும் இருக்கிறது. We have everything. எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. We have all blessings. எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தங்களுடைய இருதயத்திலே சொல்லுகிறார். They say in their heart, I lack nothing. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நீ தரித்திரன். You are poor. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God. உண்மையான தரித்திரன் யார் தெரியுமா? Do you know who is a really poor man? நீங்கள் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand this well. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் நீ ஒரு தரித்திரன். If you do not have the opportunity to enter into the kingdom of heaven, you are poor. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவுமானால் இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவார்கள். It is easier for the camel to enter into the eye of a needle than for these people to enter the kingdom of God. ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற மனிதர்கள், People who trust in their riches, பணத்தை மாத்திரம் பார்த்துக் கொண்டு தங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறவர்கள், people who
ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, நீ உனக்கு எல்லாம் இருக்கிறது சரிதான், it is true, you have everything. ஆனா நான் பார்க்கிற நேரத்துல தரித்திரன். But when I look at you, you are poor. உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லையே, You have no property. மேல ஒண்ணுமே இல்லையே, Nothing in heaven. ஒரு அரை கிரவுண்ட் கிரவுண்ட் கூட இல்லையே, Not even a quarter ground in ஒரு heaven. குடிசை போடக்கு புறம்போக்கு சென்று கூட அங்க இல்லையே Not உனக்கு. even some Porambok land to build a hut there. நான் சில இடங்களை சொல்லி இருக்கிறேன். I have said in certain places. இலங்கையிலே ஒரு விசுவாசி இருந்தாராம். There was a believer in Sri Lanka. அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருந்தான். There was a servant in his house. அந்த வேலைக்காரன் செத்து போனான். That servant died. செத்து போன பிற்பாடு இந்த வேலைக்காரனை பற்றி இந்த எஜமானோடு சொப்பனம் பார்த்தார். After he died, the master saw a dream about the servant. அந்த சொப்பனம் எப்படின்னு கேட்டா, What is the dream? இந்த வேலைக்காரனுக்கு பரலோகத்துல ஒரு பெரிய பங்களா. The servant of God had a beautiful bungalow in heaven. அப்போ இவர் தனக்குள்ள எண்ணிக்கொண்ட, And this man thought in himself, நம்ம வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய பங்களான்னா, if the servant has such a big bungalow, நமக்கு என்ன பெரிய பங்களாவா இருக்கும், how great a bungalow we will have, நமக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான காரியங்கள் இருக்கும், how special we will be, என்னுடைய வீடு எவ்வளவு பயங்கரமா இருக்கும், how great will be my house, எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும், how great will be my blessings. ஆனால் என்ன சம்பவித்தது பிரியமானவர்களே, You know what happened, beloved? அவன் தனக்குரிய இடத்தை காட்டிக் கொடுக்கும்படியாக தேவதூதனிடத்தில் கேட்ட பொழுது, When he asked God to show him his residence, அந்த தேவதூதன் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு அவன் அழைத்து கொண்டு போனான். the angel of God took him to a place. அங்கே அழைத்து கொண்டு போகிறான். அந்த நேரத்திலே While taking him to that place, கடைசி நிறைய வீடுகள் மாளிகைகள் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, after he crossed many houses and buildings, ஒரு தார் டப்பா வச்ச ஒரு வீடு இருந்தான். தார் டப்பாவினால கட்டின ஒரு குடிசை, a small hut made of tar sheets. அங்கே இவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. His name was written there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க பரலோகத்துல தார் டப்பா கும்பல் எல்லாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. Don't think that you will have a tar sheet house in heaven. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? உலக பிரகாரமாய் நீ எல்லா நன்மைகளும் உனக்கு அங்க இருந்தது. You may have everything heavenly. ஆனால் உனக்கு வேத கூட்டத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை. You may have everything earthly, but you have no time to go for the meetings. உன்னை பார்த்தால் என்ன நீ என்ன சொல்லுவாய்? What do you say? டைம் இல்ல. No time, no time. எனக்கு ரொம்ப பிஸி. I'm very busy. ரொம்ப பிஸி. I'm very busy. நீ பிஸி ஆகி And you're saying busy. கடைசில போனவனுக்கு தார் டப்பா கூட கிடைக்காது. You won't even get the tar sheet house. இப்படிப்பட்ட நிலவரம் தான் அந்த லவோதிக்கேயா சபைக்கு. This was the state of the church at Laodicea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் தரித்திரராய் இருந்தார்கள். They were poor. மழை ஒன்று வராது, தயவு செய்து உட்காருங்கள். Please sit down, there will be no rain. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. நீங்க கொஞ்சம் அசஞ்சு போறீங்க. You are not shaking கரங்களை easily. விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு 5-10 நிமிஷத்துல நான் முடித்து விடுகிறேன். 5 or 10 minutes we will conclude. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆண்டவருக்காக கொஞ்சம் கஷ்டங்களை சகியுங்களேன். Can't you suffer loss for the Lord? கடைசி நேரத்தில் ஆசீர்வாதத்தை ஏன் நீங்கள் விட்டு விடுகிறீர்கள்? Why forsake the last minute blessing? நிச்சயமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது. We should not forsake our blessing. அவன் நிர்வாணியாய் இருக்கிறான். They are naked. நிர்வாணி என்று சொன்னால் வஸ்திரம் இல்லாதவன். People without garments. இப்படி எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடியால், because they think like this, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? what does the Lord say? அவ்வளவு தரித்திரத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனையும், அவ்வளவு நிர்பந்தமான நிலையில் இருக்கிற மனிதனையும் கூட, man who is so miserable in such a wretched state, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what does the Lord say? முதல்ல வாமிட்டு வர்றன்னு இவனை பற்றி சொல்லிட்டு இருந்து விட்டு, saying I will spew you out of my mouth, இவனை கொண்டு சிங்காசனத்துக்கு கொண்டு விரும்புகிறார். he wants to put him in the throne. பொதுவாக ஒரு இடத்துல போனா வாமிட்டிங்கா வந்தாச்சுன்னா அங்க நம்ம சாப்பிடுவோமா? If we have a vomiting sensation, will we like to eat there? நீங்க இப்ப நான் ஒரு வீட்ல விசிட்டிங் போறேன். I'm going visiting to a house. விசிட்டிங் போன போது அங்குள்ள சூழ்நிலை எல்லாம் பார்த்தா போன்னு வருது. And when I see the situation there, I want to vomit. அந்த வாமிட் வர இடத்துல, and when I want to do that, பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர்னு சொன்னா உங்களுக்கு சாப்பிட முடியுமா? if they say pastor can you have some food, will you eat? நான் சாப்பிடவே மாட்டேன். I will never eat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வாந்தியா வந்துகிட்டே இருக்கும். because it is a vomiting sensation. இதே வாந்தி வர்ற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், to this church whom he wants to vomit, the Lord says, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். I stand at the door and knock. கதவை தரேன். open your door. நான் உள்ள வரட்டும். let me come in. உன்னோடு கூட நான் போஜனம் பண்ணட்டும். let me eat with you. நீ என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். you must eat with me. ஆண்டவர் ரூல சேஞ்ச் ஆயிட்டாரா? the Lord changed so much. என்ன பிடிக்குதில்ல உன்னை? he did not like him. உன்னை நினைச்சாலே ஒரு மாதிரியா வருது. if I think of you, I want to vomit. இப்ப திடீர்னு சொல்றார், now suddenly the Lord is உன்னோடு எனக்கு போஜனம் பண்ண வேண்டும். I want to eat with you. நீயும் என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். you must eat with me.
கர்த்தர் எவ்வளவோ மாறுகிறார் பாருங்க. How the Lord changes. நண்பனே, Friend, உன் நிலவரம் இப்படி இருக்கலாம். this might be your state. எந்த நன்மை உன்னில் இல்லாமல் இருக்கலாம். You may have no good thing in you. ஆனால் இந்த நேரத்தில் இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறார். But at this time, he stands at the door and knocks. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறார். Stands at the door and knocks. வாசலை மாத்திரம் தர. Open only the door. வாசலை மாத்திரம் தர. Open only the door. வாசலை திறப்பேன்னு சொன்னா. If you open the door, உள்ள வர்றேன், I will come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது கர்த்தருக்கு உள்ள இடம் இல்லை. The Lord has no place inside. ஆண்டவர் வெளியே நிற்கிறார். Lord is standing உன் outside. நிலவரங்களை எல்லாம் உனக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். He is convicting of your state. நீ என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். You must eat with me. நான் உன்னோடு போஜனம் பண்ண I வேண்டும். must eat with you. சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? Then what does he say? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? To him that overcometh. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? To him that overcometh. அவன் என்னோடு கூட. I will grant to him. என்னோடு கூட. He shall sit with me. என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி கருவை செய்வேன். On my throne. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் Such a promise மற்ற 6 சபைக்கும் கொடுக்கவில்லை. was not given to the other 6 ஒவ்வொரு churches. பலனையாய் கொடுத்து கொண்டு வருகிறார். He gives rewards everywhere. இந்த அளவுக்கு அன்பு தேவன் வேற எங்கேயும் செலுத்தினதாய் காண But so முடியும். much love was not showered anywhere else. இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? You know the important reason? என்ன காரணம் தெரியுமா? What is the reason? கதவை திறக்கிறது. Opening the door. கதவை திறக்கிறது. Opening the door. உன் இருதயத்தின் வாசலை திறந்து வைப்பாயானால், If you open the door of your heart, உன் இருதயத்தின் கதவுகளை இப்பொழுதே திறந்து வைப்பாயானால், if you open the door of your heart now, இதோ உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். he wants to come in. கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க The விரும்புகிறார். Lord wants to come in. உன்னை ஜெயாளியாய் மாற்ற விரும்புகிறார். He wants to make you an overcomer. அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படிக்கு உனக்கு அருள் செய்வார். He wants to make you sit with him on his throne. நீ எந்த நிர்பந்தமான நிலையில் இருந்தாலும், Whatever might be your wretched state, கர்த்தர் உன்னை பார்த்து அருவருக்கப்படத்தக்க சூழ்நிலையில் உன் வாழ்க்கை இருந்தாலும், your life might be in such a state that the Lord is forced to abhor you. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? மகனே, உன் நிலவரத்தை நான் அறிகிறேன். My son, I know your state. உன்னை பார்த்தால் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. You are an abominable உன் sight. பாவம் எனக்கு அருவருப்பாய் Your இருக்கிறது. sin is abominable. தீமைகள் எனக்கு அருவருப்பாய் Your இருக்கிறது. evil is abominable. ஆனால் ஒன்று செய். But do one உன் thing. இருதயத்தை திறந்து தருவாயா? Open your heart. உன் இருதயத்தை திறந்து தருவாயா? Will you open your heart? நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, I will sanctify you. உனக்குள்ளே வாசம் பண்ணி, I will dwell in you. நான் உனக்குள்ளே உலாவி, I will walk in you. என்னுடைய சிங்காசனத்துக்கு நான் உன்னை உயர்த்துவேன். I will exalt you to my throne. என்னுடைய சிங்காசனத்துக்கு நான் உன்னை உயர்த்துவேன். I will exalt you to my throne. ஏறி வாருங்கள் அந்த சிங்காசனத்திற்கு. Come up to his throne. ஒருவேளை இன்றைக்கு உன் நிலவரம் குளிருமல்ல அனலுமல்லாமல் இருக்கலாம். Perhaps today your state is being lukewarm, neither cold or hot. கர்த்தர் உன்னை பார்த்து கோபப்பட்டு உன்னை அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். Your situation is such that God in his anger is ready to destroy you. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன? But what is the word of God? நான் உன்னை ஜெயாளியாய் மாற்ற முடியும். I will make you overcome. நீ பெரிய கடினமான வேலை செய்ய வேண்டாம். Don't do hard work. நீ எங்கேயாவது போய் ஏதாவது தூக்கிட்டு வர வேண்டாம். You don't have to lift up something. கதவை திறேன். Open your heart. அது பெரிய வேலையா? Is that a big thing? ஒரே ஒரு வேலை, One thing. ஒரு சின்ன வேலை தான். Small work. கதவு தர. Open your ஒரு heart. வாட்ச்மேன் டியூட்டி மாத்திரம் பார்த்தா போதும். Just a watchman's duty. ஒரு நிமிஷம் வேலை தான். 1 minute's work. கதவை திறந்து விடு. Open the door. நான் உள்ள வர்றேன். Let me come in. நான் உன்னோடு போஜனம் I பண்றேன். will eat with you. பிற்பாடு நீ என்னோட போஜனம் Then you பண்ணலாம். eat with me. நம்மோட ஆண்டவர் நம்மோட ஆண்டவர் போஜனம் பண்ண நம்மட்ட என்ன இருக்கு? For what is there with us for the Lord to eat with us? முதல்ல ஆண்டவர் சொல்றார், What does the Lord say? நான் உன்னோட பண்றேன். I will eat with you. அந்த அர்த்தம், What does that mean? உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடு. What you have, give to me. அது கத்திரிக்காய் குழம்பானாலும் பரவாயில்லை, It might be brinjal curry. அது ஊறுகாயானாலும் It might பரவாயில்லை, be pickle. உனக்குள்ள இருக்கிறத எனக்கு கொடு. What you have, you give me. ரெண்டாவது, Secondly, நான் உனக்கு தர்றேன், I will give you. நீ என்னோட பண்ணலாம். You can eat with me. ஆண்டவர் ஏதாவது வச்சிருப்பாரு. What will the Lord have? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கொழுத்த கண்டுகள் அடியுங்கள். Slay the fatted calves. ஆண்டவர் கொடுத்தால் எப்படி கொடுப்பார்? When the Lord gives, what will it be? ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? How will the Lord நம்ம give? கொடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாரா? Will he give like we give? உனக்குள்ள இருக்கிற நீ கொடுத்தால், If you give what you have, உன் இதயத்தின் நிலவரத்தை திறந்து உன்னை சம்மதித்தால், if you admit the state of your heart, இரண்டாம் முறை அடுத்த பகுதி என்ன? what is the second step? ஆண்டவர் தம்மிடத்தில் இருக்கிறதை உனக்கு The தருவார். Lord will give you what he has. அவரோடு நீ புசித்தால் You eat with him உனக்கு நல்ல தெம்புண்டாகும். and you will be strong. இதுவரைக்கும் நீ ஊறுகாய் கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற. Till now you are eating kanji and pickle. அதுக்கு ஆண்டவர் வர்றார். The Lord comes. உன்னோட சேர்ந்து குடிக்க முடியாய் He வருகிறார். eats even that with you. ஒன்றுமில்லாத நிலைமையில் உனக்கு உதவி செய்யும்படி வருகிறார். He wants to help you in your நீ nothingness. இருக்கிற சூழ்நிலையில் உன்னை சந்திக்கும்படி வருகிறார். He wants to visit you in
in your state. ஆனால் பிற்பாடு என்ன செய்கிறார்? And after that, உன் விருந்து முடிஞ்ச உடனே after your feast, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what does the Lord வா say? நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு போவோம். You come to my house, we will என்னுடைய have. விருந்து சாலைக்கு வா. Come to my banqueting house. என்னுடைய விருந்து சாலைக்கு வா. Come to my banqueting house. அங்கே நேசம் என்னும் கொடி பறக்கிறது. Where the banner of love is flying. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். He called me into his banqueting house. அங்கே பறந்த அவருடைய கொடி நேசமே. His banner over me was love. ஓ வாந்தி வருகிற இடத்திலே இப்பொழுது அன்பின் கொடியா? Where there was vomit, now the flag of love. வாந்தி வந்தவன் இடத்திலே அன்பின் கொடியா? Where there was vomit, the banner of love. இவ்வளவு மகிமையான விருந்து சாலையா? Such a glorious banqueting house. வாருங்கள் மணவாளனோடு கூட விருந்து சாலைக்கு. Come with the bridegroom to the banqueting house. இதோ வாருங்கள் இந்த சத்தியத்திற்குள்ளே. Come to this truth. இந்த உபதேசத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். Come to this doctrine. ஜெயம் பெறும்படியாக, To obtain victory. சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக, To inherit the throne. அவரோடு கூட உட்காரும்படியாக, To sit with him. அவரைப் போல மாறும்படியாக, To be like him. பலனடையும்படியாக, To be strong. ஆளுகை செய்யும்படியாக, To rule. அதிகாரத்தை பெற்றுக் To கொள்ளும்படியாக, have authority. சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக, To obtain the throne. கிரீடம் சூட்டப்படும்படியாக, To be crowned. இயேசுவோடு வாழும்படியாக, To come with Jesus. வாருங்கள் வாருங்கள். Come. இதோ அழைப்பின் சத்தம் வருகிறது. The voice of the invitation. போவோமா விருந்து சாலைக்கு? Shall we go to the banqueting house? கொஞ்ச நேரம் விருந்து சாலைக்குள்ள நுழைவோமா? Shall we come into the banqueting house? இந்த கொடி கொஞ்சம் பறக்கட்டும். Let this banner fly. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு He போனார். called me to his banqueting place. அங்கே பறந்த கொடி தேசமே. That banner over me was நான் love. உன்னோடு கூட போஜனம் பண்ணட்டும். Let me eat with you. நீ என்னோடு கூட போஜனம் பண்ணு. And you eat with me. கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள். Shall we all rejoice in the நம்முடைய Lord? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். How good our God is. உன்னுடைய ஆண்டவருடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Are you able to understand the love of your God? மனம் திரும்புங்கள். Repent ஞான ஸ்நானம் பெறுங்கள். or take water baptism. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். Receive the baptism of the Holy Spirit. பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். Surrender to live a holy life. இதோ தேவ கிருபை உன்னை சந்திக்கிறது. The grace of God is visiting you. தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. The power of God is falling on you. தேவனுடைய அன்பினால் அவர் உன்னை நிறைக்க போகிறார். He is going to fill you with His love. உன்னுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்பட்டும். Let your heart be filled with the love of God. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள். Let's all rejoice in the Lord for some time. எல்லாரும் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். All be filled with the love of God. இனிமேல் கர்த்தரை வெறுக்க மாட்டார். The Lord will not hate you இதோ anymore. தேவ கிருபை நம்மேல் இறங்குகிறது. The grace of God is coming அந்த down. கிருபையுள்ள வசனத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம். Surrender to the word of His grace. ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வார். May the Lord help us.